நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது விருச்சக ராசிக்காரங்களை பத்தி. விருச்சக ராசிக்காரங்கனாலே தீவிரமான அணுகுமுறை, அசாதாரணமான தைரியம், இதையெல்லாம் சொல்லலாம். எந்த மாதிரி ஒரு சவாலையுமே ஈஸியா துணிச்சலா எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு காரியத்துல இறங்கிட்டா அதுல வெற்றிய அடையாம விடவே மாட்டாங்க. விடாமுயற்சியோட செயல்படக்கூடியவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரங்களுக்கு அவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களாகவும் பூ போல மனசு உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க எப்பவுமே கோபத்தை அவங்களுக்குள்ள மறைச்சுக்கிட்டு சிரிப்பை மட்டுமே அடுத்தவங்களுக்கு காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. விருச்சக ராசிக்காரங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு துணிச்சலோடவும் போராடக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு போராடுற குணம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். நல்லது கெட்டது எதுன்னு நல்லா முழுசா யோசிச்சு ஆராய்ஞ்சுதான் அதை செய்வாங்க. இவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியமாகவும் இருக்கும். வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு ரொம்ப துணிச்சலோட தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க. கடந்த காலத்துல இவங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்குமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா சனியோட ஆதிக்கத்தால அந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்துல இவங்க நிறைய கஷ்டம், துன்பம், இழப்பு இதை மட்டும்தான் அதிகமா சந்திச்சிருப்பாங்க. சொல்ல போனா இவங்க சொந்த பந்தத்தையும் இழந்திருப்பாங்க, சொத்தையும் இழந்திருப்பாங்க. அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவையுமே இழக்க வேண்டிய சூழல் வந்திருக்கும். கடைசியில எல்லாத்தையுமே இழந்துட்டு அவங்களுக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு வாழ்ற ஆசையே போற அளவுக்கான கஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில வந்திருக்கும். அதுவும் இல்லாம நீங்க செய்யப்படுற ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுக்கிறக்கும், உங்களை அவமானப்படுத்துறக்கும் உங்களை சுத்தி நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. இது எல்லாம் தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு நீங்க உங்க வேலையில மட்டுமே குறிக்கோளா இருந்திருப்பீங்க. இவ்வளவு ஏன் கஷ்டம் வருது, என் வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையும் கொடுக்கலையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய விருச்சிக ராசிக்காரங்க நைட்ல தனியா உட்கார்ந்து அழுதுட்டே இருந்திருப்பீங்க. விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைங்கிறது நிரந்தரமா இருக்காது. ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரும், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகுங்கிற மாறி மாறி இருக்கிற சூழ்நிலைகள் தான் உங்க வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க என்னதான் நீங்க பிரச்சனையை தவிர்த்துட்டு ஒரு சுமூகமான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே, நீங்க ஒதுங்கியே போனாலும் அந்த பிரச்சனை தானாவே உங்களை நோக்கி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்திருக்கும். ஆனா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய காலகட்டமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயமா இருக்க போகுது. விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கான நல்ல காலம் ஆரம்பமாயிருச்சு. அதோட ஆரம்பம் தான் இப்போ. மனதளவுல உங்களுக்கு சின்ன சின்ன சஞ்சலங்கள் எல்லாம் தோன்றி மறைஞ்சிருக்கும். எதையுமே ஆழ்ந்து யோசிச்சு முடிவெடுப்பீங்க. உங்களுக்கு பண வரவுகள் உங்க தேவைய பூர்த்தி செய்யும். தொழில்ல உங்களோட முன்னேற்றத்திற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். கூட பிறந்தவங்களோட ஆதரவு விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஆனா விளையாட்டான பேச்சையெல்லாம், அடுத்தவங்க கிட்ட பேசுற விளையாட்டான பேச்சையெல்லாம் நீங்க குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப உறுப்பினர்களோட அமைதியும் மன திருப்தியும் ஏற்படும். மறைமுகமான சில தடைகள் உங்களுக்கு தொழில்ல விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாவும் இருக்கும். இது வரைக்கும் ரொம்ப நாளா இழுத்துட்டு நிலுவையில் இருந்து வந்த வேலை எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கான காலகட்டம் இது உங்களுக்கு. பொருளாதார ரீதியாகவும் உடல் சார்ந்த பிரச்சனைகள்ங்கிறதும் கடந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமாவே இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. குறிப்பா இப்போ கிரகங்களோட சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாவே இருக்குது. அதோட ஒட்டுமொத்த பலத்தையும் இப்போ உங்க ராசிக்கு கொடுக்கறதுனால நீங்க இது மூலமா ஒரு மிகப்பெரிய ராஜ யோகத்தையே அடைய போறீங்க. விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலத்துல உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது, அதுக்கு முயற்சி பண்ணி கூட கிடைக்காமயே போயிருக்கலாம். ஆனா இப்போ அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்க கைக்கு தானாகவே கிடைக்க போற காலகட்டம் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு.
விருச்சக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் வந்து நீங்க நினைச்ச மாதிரியே ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்க போகுது. அதுக்கடுத்து குருவோட பார்வை வந்து உங்களுடைய ராசியில 2ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்துல எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாவே இருந்திருக்கும். இப்ப வந்து 2வது இடத்துல இருந்து குரு பகவான் வந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறதுனால ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் வந்து உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. இது வந்து பொருளாதார மாற்றம்னு சொல்றதை விட பொருளாதார வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சின்னே சொல்லலாம். அடுத்த கட்டத்துக்கு உங்க வாழ்க்கையில வந்து நீங்க உயர போறீங்க. கடந்த காலத்துல ராகு கேதுவோட சுழற்சியால உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனை, மனக்குழப்பம், வீடு பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் வந்து உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையுமே முழுசா நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுது. கடந்த காலத்துல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு நல்லதா அமைஞ்சிருக்காது. கிடைச்ச வேலைக்கு போய்கிட்டு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை உங்க குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அரசாங்க வேலையே உங்களை தேடி வரப்போகுது. நீங்க வந்து ஒரு பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு சுமூகமாவே முடிய போகுது. சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பல வழிகள்ல வருமானம் வரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கும் உயரும், உடல் ஆரோக்கியமும் அதிகமாகும். சங்கடங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷங்கள் நிலைக்க போகுது. மறைமுகமா உங்க தொழில இருந்த எதிரிகள் எல்லாமே அவங்க தொல்லையை இனிமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கடந்த காலங்கள்ல நீங்க ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எதுவுமே அங்க கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்களுக்கு தானாவே கிடைக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வுன்னு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு இனி கிடைக்க போகுது. உங்க வார்த்தைக்கும் மதிப்பு கிடைக்கும். தொழில் வியாபார தடைகள் எல்லாமே விலகி லாபம் வந்து அதிகமாகும். முன்னேற்றமான காலகட்டம். தொழில்ல உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்திலிருந்து நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் விலகி சந்தோஷம் வந்து அதிகரிக்க போகுது. வெளிநாடு போற முயற்சிகள் வந்து வெற்றியை தரும். உறவுகள்கிட்ட இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி சுமூகமான சூழ்நிலை வந்து உருவாக போகுது. புதிய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவறக்காக முன் வருவாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள், எப்பவோ பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே திருப்பியும் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க உடல் ஆரோக்கியத்துல வந்து ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை வந்து ஏற்பட போகுது. நீங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நிறைவேற போகுது. தைரியமா நீங்க வந்து சில முடிவுகளை வந்து எடுப்பீங்க.